அநேகர் ஆண்டவரே என் கடன் பாரத்தெல்லாம் கஷ்டத்தெல்லாம் நீக்குங்க, மிகுந்த கடன் பாரத்தில் இருக்கிறேன், தேவையோடு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று பலரும் கேட்குற ஒரு கேள்விதான். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் குறைகளெல்லாம் நிறைவாக்குற தேவன். ஆனால் ஒரு வழியை காண்பித்து கொடுப்பார். நம்மிடத்தில் இருக்கிறத வைத்தே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். 5 அப்பமும் 2 மீனையும் அவளிடத்திலே வாங்கி அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆண்டவர் நினைத்திருந்தா அவர்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு தேவையான உணவுகளை நொடி பொழுதிலே ஆண்டு கொடுக்க முடியும். ஆனால் என்ன இருக்கிறது? 5 அப்பமும் 2 மீனும் அல்லாமல் ஒன்றுமே இல்லை. அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டு ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி மீதமாக 12 கூடையில் எடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்து 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி கடன் பிரச்சனையில் இருந்தாங்க. புருஷன் மரித்து விட்டார். எலிசா இடத்துல வந்து சொல்கிறாங்க, என் ஆண்டவன் மரித்து விட்டார், கடன்காரன் வந்து என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்வதற்கு வந்திருக்கிறார், என்ன செய்யுன்னு தெரியல என்று சொல்லும் பொழுது எலிசா இப்படி கேட்குற, உன்னிடத்து என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது. சரி பாருங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, நீங்கள் சொல்லலாம், நிறைய கடன் பிரதர், கடன் தீர்க்கிறது வழியே இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிறது, அதே மாதிரி கண்டுபிடிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கடன் பாரத்தினால தற்கொலை பண்ணுறவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கடனை விட அதிகமான சொத்துக்கள் வச்சுருப்பாங்க. அவைகளை விற்று கடத்தை தீர்ப்பதற்கு இவங்களுக்கு அந்த இருதயம் மனசு வரல. அதை விற்று விட்டால் அது நம்ம கஷ்டப்பட்டுருமோ என்கிறத பயத்தில் என்ன செய்கிறாங்க, விற்கிறது இல்லை, மறித்து விடுறாங்க. அப்படி அல்ல. முதலாவது உங்களிடத்தில் என்ன இருக்குது என்பதை கவனித்து பாருங்கள். அதில் இருந்து தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 5 அப்பமும் 2 மீனையும் அவரிடத்திலிருந்தே வாங்கி தான் ஆசீர்வதித்து பெருக பண்ணார். ஒரு கூட எண்ணெய் தான் வைத்து ஆசீர்வதித்து அந்த எண்ணெய் நிரம்பி வழிந்தது. அதனால் கடன்கள்லாம் தீர்த்தாங்க. மீதமான பணமும் கிடைத்தது. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். பஞ்சத்தில் நானும் என் மகனும் சாக வேண்டும் என்று சொல்லி சாரிபாத்து விதவை விரவு புரைக்கு கொண்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இல்லையா கேட்குறாரு, முதலாவது இடத்துல உள்ள அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை சுட்டு கொண்டு வா என்று கேட்குறாரு. இல்லை, எங்களுக்கே இது போதாது, கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த சாப்பிட ஒன்றும் இல்லை, மறித்து விடும் என்கிறதாக இருக்குது சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே, நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இந்த கடனை தீர்ப்பதற்கு, இந்த குறைவை நிறைவாக்குறதற்கு, இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதற்கு நம்மிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க அல்லது ஆண்டு சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் கேட்பார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? முதலாவது அந்த சகோதரி கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஒரு கூட எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதை தான் ஆசீர்வதித்து பஞ்சக்காலம் முழுவதுமாக சாரிபாத்து விதவைக்கு அந்த போஷிப்பதற்கான தேவையான உணவை ஆண்டவர் கொடுத்தார். எலியா மூலமாய் ஆசீர்வதித்தார். எலிசா மூலமாய் கடன்களை தீர்க்க உதவி செய்தார். திரளான ஜனங்களுக்கு ஆண்டவர் போஜனத்தை கொடுத்தார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை கண்டுபிடிங்க. சிலர் நினச்ச நகைகளை வைத்திருப்பீங்க, அது என்ன செய்யுங்க, பேங்கில் வச்சுருப்பீங்க, வட்டி கட்டிகிட்டே இருப்பீங்க, கடன் இருந்து கொண்டே இருக்கும். அதை விற்று கடனை தீர்த்தா போதும். கர்த்தர் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை வாங்கி கொள்ளலாம். அதற்கான மனசு நம்மிடத்தில் வராதனால தான் அந்த கடன் பாரத்தினாலேயே நம் வாழ்க்கையில் ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் முடிவே இல்லாதபடி கடனை ஏறிக்கொண்டிருக்கிறது, இக்கட்டான சூழ்நிலை உண்டாகிறது. எனவே உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து அதை விற்று கடன்களை தீருங்க. பின்பு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. எனவே கலங்காதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர்
உங்களிடத்திலிருந்து எடுத்து அதை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதை நம்புங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.